இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, திருச்சந்த விருத்தத்தில் உலகங்களை உண்டு ஆளிலையில் துயின்ற போது நீ ஒரே மூர்த்தியாய் இருக்கின்றாய். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களில் 3 மூர்த்தியாய் பிரிந்திருக்கின்றாய். ஞானம் சக்தி செல்வம் தேசஸ் 4ஐயும் ஜீவன்களுக்கு அளிக்க வேண்டிய 4 மூர்த்தியாகின்றாய். தேவர்களுக்கு நன்மை செய்ய போக மூர்த்தியாய் அவதரித்து ராஜகிரீடை நடத்துகிறாய். பாக்கியம் செய்தவர்களின் புண்ணிய பலனாக இருப்பவனே, இப்படி எண்ணற்ற மூர்த்தியாய் விளங்கும் அனந்த சயனனே, எல்லாவற்றுக்கு மேல் அடியார்கள் உகக்க அச்சாவதாரமாய் அவதரித்த தன்மைதான் என்ன அற்புதம் அப்படிங்கிறார். ஏக மூர்த்தி 3 மூர்த்தி 4 மூர்த்தி நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ணம் எங்கள் ஆதி தேவனே அப்படிங்கிறாரு இந்த திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் 6300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். திருமழிசை ஆழ்வாருடைய வரிகள் எல்லாமே நமக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமாக சொல்கிறாரு. ஏகமூர்த்தி 3 மூர்த்தி 4 மூர்த்தி நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.